இருக்குமா இருக்கு. You can. Okay, ma'am. Okay. So let me share the screen. Screen தெரியுதா? தெரியுது ma'am. Okay. Okay, ma'am. As per the bifurcation, இன்னைக்கு 12th standard home science subjectல நம்ம வந்து second lesson பார்க்க போறோம். Okay. Ethics in daily life. So the topic is ethics in daily life. So இந்த டாபிக் நமக்கு என்ன சொல்லுது? ஸோ எத்திக்ஸ் அப்படின்னா எத்திக்ஸ் இன் டெய்லி லைஃப், நம்மளுடைய டெய்லி லைஃப், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில நெறிமுறைகள். சரியா? ஸோ இந்த வேர்ட், அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, சரியான டைமுக்கு வர்றது, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து உள்ள வரும். ஓகே. இதுக்கான ஆப்போசிட் திங், தட் இஸ் நெகட்டிவா பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு ஆப்போசிட்டா பொய் சொல்றது, டைமுக்கு வராம இருக்கிறது, டிசிப்ளின் இல்லாம இருக்கிறது. ஓகே. சோ இதுவும் இந்த சாப்டர் உள்ள வரும். ஓகே. சோ இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறது வந்து the பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும்தான். ஓகே. வில் ஸ்டார்ட் தி கிளாஸ் வித் த இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம புக்ல இருக்கிற அந்த இன்ட்ரோவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ த நேம் இஸ், இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஸ்டோரியுடைய ஒரு பர்சனுடைய நேம் வந்து ஹரி ஓம். ஓகே. ஹரி ஓம் ஓபன் அ கிராசரி ஸ்டோர். அதர்ஸ் வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இது வந்து உங்க எக்கோ அடிக்கும். ஸோ when you want to talk, you can unmute பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஓகே. சரி. So Hari Om opened a grocery store in an upcoming middle class colony. Since this was the only store in a new colony, the business picked up. Soon Hari realized the needed help. He employed a young boy, Ramu, to help him in the shop during peak hours and in delivering things to the homes of the client. So what is the scenario அப்படின்னு பாத்தீங்கன்னா, so it is a grocery shop. Okay. ஒரு grocery shopல வந்து ஹரியோம் அப்படிங்கிற அந்த பர்சன் வந்து இந்த மிடில் கிளாஸ் காலனி அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம ஒரு மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கிராசரி ஷாப் ஓபன் பண்றாரு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோர் அப்படிங்கிறதுனால இந்த பிசினஸ் வந்து நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. ஓகே. சோ பிசினஸ் பிக்கப் ஆக வேலைகள் நிறைய வரும். சோ அந்த வேலை அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா, சோ இன்னொரு ஆள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமு அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த இடத்துல வந்து இது பண்றாங்க. ஓகேயா? சோ அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் வந்து போடுறாங்க வேலைக்கு. ராமு helped him during peak hours in delivering things to the home of the client. So ராமுடைய வேலை என்ன? ராமு அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ அவருடைய வேலை என்ன? சோ கடையில வந்து வேலை அதிகமா இருக்கிற டைம்ல இவர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ ஹோம் டெலிவரி பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்றாரு. ஃபார் 1 week திங்ஸ் வெண்ட் ஆஃப் வெல். ஜஸ்ட் ஃபார் அ வீக் மட்டும் தான். ஒரே ஒரு வீக் மட்டும், ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. But soon Hari noticed that Ramu was slackening and had started reporting late to work and took a long time to come back after home delivery. Whenever Hari needed him in the shop, Ramu was not available. Hari tried his best to talk Ramu into mending his ways to value time and pay more attention. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா the ethics comes. So இப்ப வந்து ஒரு எதுக்காக வந்து ஹரியோம் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணாரோ அந்த வேலை அந்த இடத்துல நடக்க மாட்டேங்குது. ஓகே. ஹரிக்கு தேவைப்படும் போது ராமு அந்த இடத்துல இல்ல. சோ அதிகமான நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து அவருடைய ஆப்சன்ஸ் வந்து அதிகமா இருக்குது. சோ என்ன பண்றாரு, ஹரியோம் வந்து அவர்கிட்ட சொல்லி பாக்குறாரு. இந்த மாதிரி வந்து வேலையுடைய இந்த ஜாபுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த ஜாப் பண்றதுனால அவருக்கு என்ன கிடைக்கும், ஸோ டைமோட லைக் இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி வந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ எல்லாமே சொல்லி பாக்குறாரு. பட் நத்திங் வெண்ட் ஆஃப் வெல். ஸோ எதுவுமே சரியா வந்து அந்த இடத்துல வந்து நடக்க மாட்டேங்குது. பட் ஈவன் 4 months லேட்டர் த சிச்சுவேஷன் டிட் நாட் இம்ப்ரூவ். ஸோ அவர் வந்து 4 months வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஸ்டில் த சிச்சுவேஷன் இஸ் நாட் ஈவன் கெட் இம்ப்ரூவ். ராமு வாஸ் ஆஃபன் ஃபவுண்ட் சிட்டிங் அட் தி டீ ஷாப். ஸோ அப்ப அந்த டைம்ல ராமு என்னதான் பண்றான்? ஸோ கடையில இருக்க வேண்டிய டைம்ல ராமு இல்ல. அப்ப அவன் என்னதான் பண்றான் அப்படின்னா, ஹி வாஸ் சிட்டிங் இன் த டீ ஷாப் ட்ரிங்கிங் டீ வைல் அவே டைம் டாக்கிங் ஆர் பிளேயிங் பிட்டு. ஸோ டீ கடையில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது, சாட்டிங்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இன்னும் வந்து பிட்டு அப்படிங்கிற அந்த கேம். பிட்டுனா ஒண்ணும் கிடையாது, 7 stones ஒரு கேம் இருக்கும் தெரியுமா? யூ பீப்புள் நோ?
இல்ல தெரியாது மேம். செவன் ஸ்டோன்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. ஓகே, சோ அது வந்து 7 லிட் மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பால் வச்சு அதை அடிப்பாங்க. திரும்ப அந்த இதை வந்து அந்த லிட்டை வந்து ஒண்ணு சேர்க்கணும். ஓகேயா? சோ அந்த ஓகே. பால் வச்சுதான் விளையாடுவாங்க. சோ இஃப் யூ சர்ச் இன் பிட்டு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேயா? செவன் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, ஆஃப்டர் 6 months of trying to reform Ramu without success, Hari got fed up and sacked him and employed another helper. சோ இந்த டைம்ல வந்து ஏதாச்சும் நியாயமான காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ராமு வாஸ் லைக் எப்படின்னா ரொம்ப அலட்சியமா, ரொம்ப வந்து அந்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்காம, ரொம்ப லேசி அப்படிங்கறத விட ரொம்ப அலட்சியமா இருக்கிறாரு. ஓகேயா? சோ அதனால வந்து ராமுக்கு வேலை நடக்கல, சாரி ஹரிஓம்க்கு வேலை நடக்கல. சோ அவரை வந்து sacked up, the word itself is sacked him அப்படின்னாக்கா மூட்டை கட்டி அனுப்புற மாதிரி. ஓகேயா? and employed another helper. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த ஹாஸ்பிட்டல் சினாரியோ. ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் வாட் எவர். அந்த சினாரியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள விசிட் பண்ண போறோம் அப்படின்னா தேர் ஷுட் பி அட்டெண்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் அட்டெண்டர்னு ஒருத்தவங்க இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஆர் பிரதர் 2 பேர்ல யாராச்சும் நர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நர்ஸ்ல வந்து சிஸ்டர் ஆர் பிரதர் யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யார் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா டாக்டர் இருப்பாங்க. டாக்டருக்கு அடுத்தது என்ன ஆகுனாக்கா அந்த பார்மசி அதெல்லாம் போய் தாண்டி போகும். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து அட்டெண்டர் இல்ல. நம்ம வந்து ஒரு கிளினிக்கு போறோம், அந்த இடத்துல வந்து அட்டெண்டர் இல்ல. மேபி இது வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, அட்டெண்டர் இல்ல. அல்லது வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்டர் இருக்காங்க, பட் அடுத்த ப்ராசஸ் வந்து அந்த இடத்துல நர்ஸ் இல்ல. ஓகே, சோ இது எல்லாமே இருக்கு. அட்டெண்டரும் இருக்காங்க, நர்ஸும் இருக்காங்க, பட் டாக்டர் வந்து டைமுக்கு வரல. சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சினாரியோ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா? சோ இது வந்து ரெகுலரா நடக்குது. லைக் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்டர் வந்து சரியில்லை, அல்லது நர்ஸ் அவைலபிளா இல்ல, இல்ல டாக்டர் வந்து டைமுக்கு வர மாட்டேங்கிறாங்க. சோ பிகாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலி வந்து கிளினிக்கோ இல்ல ஹாஸ்பிட்டல் வெளியில வந்து என்ன டைமுக்கு டாக்டர் இன் அண்ட் அவுட் டைமிங் போட்டிருப்பாங்க. சோ அந்த இன் அண்ட் அவுட் டைமிங்க்கு வந்து டாக்டர் இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். சோ என்ன ஒரு ரிமார்க் வந்துரும், என்ன ஒரு ரிமார்க் வந்துரும், இது வந்து அந்த இடத்துல சரியா இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல சரியா அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, சரியா வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க, டாக்டர் சரியா டைமுக்கு வர மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா the word, இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து அந்த விஷயம் வந்து அந்த இடத்துல ஃபாலோ பண்ணப்படல. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்திக்ஸ் இன் டெய்லி லைஃப். நம்மளுடைய டெய்லி லைஃப்ல என்னென்ன எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? So is this case familiar to you? Have you come across such people in your life who are not sincere in their work? Why is sincerity important? Why is sincerity to work important? Why is the employer unhappy with his worker to the extent that it costs from their jobs? In this lesson, we will familiarize you with everything that is important to be a good worker. If you are taking up a job, this information is relevant and important for you. Please unmute, ma. This information is also relevant and important for you or for anybody to be a lovable member of the family, school, friends or circle. So அப்ப நம்ம வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய எந்த சிச்சுவேஷனா வேணாலும் இருக்கலாம். எதர் ஹோம் ஆர் ஒர்க் பிளேஸ் ஆர் ஸ்கூல் ஆர் காலேஜ். ஓகே, இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயுமே நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும். சரியா? அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இந்த செகண்ட் பேராகிராஃப்ல செகண்ட் லைன் பாருங்க. why is sincerity to work important? இந்த சின்சியாரிட்டி அப்படிங்கிறது வேர்டு தான் வந்து எத்திக்ஸ் இந்த இடத்துல. ஒரு வேலையில இருக்கோம்னா அந்த வேலையில வந்து நம்ம கவனமா லைக் நம்ம வந்து சின்சியரா ஒர்க் பண்ணணும் இல்லையா? உண்மையா சின்சியரா ஒர்க் பண்ணணும் ஒரு வேலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா. ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபேமிலில நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலில வந்து நம்ம டெய்லி வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய நம்ம வந்து ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சிப்லிங்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா வி மஸ்ட் ஃபாலோ தி எத்திக்ஸ். ஓகே, நம்ம டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய அதர் பர்சன்ஸ் other than the families, for example your teachers. ஓகே, இப்ப நீங்க டியூஷன் போறீங்க அப்படின்னாக்கா டியூஷன் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஓகே, ஒரு ஷாப்க்கு போறீங்க அப்படின்னாக்கா அந்த ஷாப்ல இருக்கக்கூடிய மீட் பண்ணக்கூடிய பர்சன். ஓகே, சோ நம்மளுடைய லைஃப்ல நம்ம நிறைய பர்சன்ஸ் மீட் பண்ணுவோம். சோ அப்ப என்ன இடத்துல நிறைய பர்சன்ஸ் நிறைய சிச்சுவேஷன், அந்த இடத்துல வாட் ஆர் ஆல் தி எத்திக்ஸ் டு பி ஃபாலோ? ஓகே, சோ கமிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். ஆக்சுவலி திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி லெசன். வாட் ஆர் எத்திக்ஸ்? சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. The word ethics deals with moral issues and with right and wrong behavior. Okay, so அப்ப ethics அப்படின்னா right behavior as well as wrong behavior ரெண்டுமே என்ன செய்யும், இதுக்குள்ள வரும். ஓகே,
ஸோ மாரல் இஷ்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரல்னா என்ன? மஸ்ட் ஃபாலோ திங்ஸ். ஓகே, ஸோ மாரல் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாரல் டியூட்டிஸ். ஸோ எத்திக்ஸ் டெல்ஸ் அஸ் அபவுட் ஆர் மாரல் டியூட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்னா கடமை. ஓகேயா? so that our behavior at work or at home is right. so நம்ம வந்து வெளியில இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிஹேவியர் வந்து சரியான முறையில இருக்கணும். லைக் 3 விஷயத்தை அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இட் இஸ் ரைட், ட்ரூத்ஃபுல் அண்ட் ஜஸ்ட். சோ ரைட் அப்படின்னா, ரைட்னா சரியான முறையில இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னா உண்மையா இருக்கணும், அண்ட் ஜஸ்ட் நேர்மையா நீதியா இருக்கணும். இந்த 3 விஷயத்துல டவுட் இருக்கா? இல்ல மேம். No. So ethics are a standard set of standards and rules that are required by an individual for leading a satisfactory family life. So அப்ப எத்திக்ஸ் நம்ம சரியான முறையில ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு திருப்தியான ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைக்கும், ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அண்ட் பீயிங் அ குட் ஒர்க்கர். சோ நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயே நம்ம நல்லா இருக்கோம், நம்ம வந்து நமக்கு கொடுத்த வேலையை நம்ம சரியான முறையில சரியான டைம்ல சின்சியரா பண்றோம் அப்படின்னா அந்த ஒர்க்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். Yes, exactly. Therefore, you require a set of ethics at home as well as at your workplace. You can observe the ethical behavior through the following habits. So, இப்ப the first 6 points வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ஒரு பர்சனுக்கு இருக்க வேண்டிய எத்திக்ஸ். ஸோ சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்டி. ஓகே, நேர்மையா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும். ஓகே, பொய் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, முடிஞ்ச டு த எக்ஸ்ட்ரீம் பொய்ய வந்து அவாய்ட் பண்ணிடணும். டு த எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பொய் என்ன செஞ்சிடணும்? அவாய்ட் பண்ணிடணும். தேர் கம்ஸ் தி ஆனஸ்டி. நம்ம பொய் இப்ப சொல்லாம இருக்கோமோ அப்பவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வந்துரும்? ஆனஸ்டி வந்துரும் நம்மளுக்கு. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி ட்ரூத்ஃபுல்னஸ். சோ எந்த வேலையா இருந்தாலும் அது வந்து லைக் நம்மளோட ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னாக்கா எந்த வேலையா இருந்தாலும் எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் உண்மையா இருக்கணும். ஓகே, சோ தேர்ட் பாயிண்ட் இஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நம்மளை பத்தி நமக்கே வந்து டிமோட்டிவேஷன் இருக்கக்கூடாது. ஓகேயா? ஐ கேன் ஏபிள் டு டூ இட். என்னால முடியும். ஓகேயா? எதுவுமே கஷ்டம் கிடையாது, என்னால முடியும், நான் ட்ரை பண்ணா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஓகேயா? சோ என்னால முடியாது, லைக் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் வரக்கூடாது. அண்ட் அதர்ஸ், அடுத்தவங்களும் என்ன செஞ்சுக்கணும்? நம்மள மட்டும் மதிச்சா பத்தாது. ஓகேயா? நம்மள மட்டும் மதிச்சாலும் அது ஈகோ. ஓகே, சோ அடுத்தவங்களையும் மதிக்கணும். ஓகே, ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ். அடுத்த பாயிண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் டைம். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் a universal truth, டைம் ஒன்ஸ் போச்சுன்னா திரும்பி வராது. ஓகேயா? நிறைய விஷயங்கள் வந்து கட்டாய கடமையா நம்ம பாக்குறோம். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தொழக்கூடிய தொழுகை கூட என்னது? ஒன்ஸ் அந்த டைம் போயிடுச்சுன்னா போனா போனதுதான், திரும்பி எல்லாம் வராது. ஓகே, அது கட்டாய கடமை. ஃபர்துன்னு சொல்லுவாங்க அரபிக்ல வந்து, நம்ம ஃபர்துன்னு சொல்லுவோம். சோ அது வந்து கட்டாய கடமை. சோ ஏன்னா அந்த டைம் போயிடுச்சுன்னா அந்த டைம் திரும்பி வராது. சோ சில வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தள்ளி போட்டு போஸ்ட்போன் பண்ணி செய்யலாம். ஆனா அந்த டைம்க்கு செஞ்சா அது ஒரு மதிப்பு இருக்கு. சோ இதான் எக்ஸாம்பிள், நம்மளுடைய தொழுகை நீங்க எடுத்துக்கலாம். அந்த டைம்க்கு செஞ்சா மட்டும் தான் அந்த நன்மை கிடைக்கும். நீங்க போஸ்ட்போன் பண்ணி செஞ்சா கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. சோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி ரெஸ்பெக்ட் ஃபார் எஸ் நெக்ஸ்ட் கம்ஸ் தி ரெஸ்பெக்ட் ஃபார் ஒர்க். நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் மேல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட், மரியாதை இருக்கணும். ஓகேயா? இப்ப நான் அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இதை நான் ஃபுல் ஃபிளெஜ்டா நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான், அதாவது ஒரு முழு மனசோட நான் எடுத்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்கு வந்து நான் சரியான முறையில டெலிவர் பண்ண முடியும். So this is the respect for my work. So last comes the respect for our environment. Okay, so இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இது சொல்லித்தரேன். இந்த இடத்துல வந்து environment அப்படின்னு வரும்போது நீங்க வந்து environment அப்படின்னு நீங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா just change it environment. Okay, fine. So respect for our environment. So நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எந்த பொருளா இருக்கட்டும் இல்ல எந்த மனிதர்களா இருக்கட்டும். ஓகேயா? சோ அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். எந்த பொருளா இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களா இருந்தாலும் சரி. இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அதாவது லைக் பர்சனலா நமக்கு இருக்க வேண்டிய என்ன எத்திக்ஸ் இது. பிசைட்ஸ் தீஸ் எத்திக்ஸ் இன் ஆர் டொமஸ்டிக் லைஃப், our workplace demands certain specific ethics. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா the following ethics நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ரெகுலாரிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி. அடிக்கடி லீவ் போடக்கூடாது. ஒரு வேலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? அடிக்கடி வந்து லீவ் போடக்கூடாது. ஓகேயா? சோ அது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா லீவ் போட்டோம் அப்படின்னாக்கா ரெகுலாரிட்டி நம்மளுக்கு இருக்காது, லைக் கண்டினியூட்டி இருக்காது. ரெகுலாரிட்டி அப்படிங்கறத விட நல்லா புரியணும் அப்படின்னா கண்டினியூட்டி இருக்காது. ரைட்? அண்ட் பங்க்சுவாலிட்டி.
டைமுக்கு கரெக்டா அந்த இடத்துல இருக்கணும். எந்த ரீசனும் நம்ம அந்த இடத்துல வைக்க கூடாது. ஓகே, நம்ம லேட்டா வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் வைக்காம நம்ம எல்லா இடத்துக்கும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரியான டைம்க்கு இல்ல டைமுக்கு முன்னாடியே போறது. இயர்லி. ஓகே. டைமுக்கு முன்னாடி போறது அல்லது கரெக்டா அந்த டைமுக்கு அந்த இடத்துல பிரசன்டா இருக்கிறது. அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்மள தேடுற மாதிரி வச்சுக்க கூடாது. ஓகேயா? எங்க இவங்கள இன்னும் காணோம். சோ அந்த மாதிரி ஒரு ரிமார்க் வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. சோ அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வெல் அண்ட் குட், நம்ம கிட்ட பங்க்சுவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? செகண்ட் கம்ஸ் தி கான்பிடென்ஷியாலிட்டி. சோ இது நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்ல ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த கான்பிடென்ஷியாலிட்டி. சோ கம்பெனியோட சீக்ரெட்ஸ் வந்து வெளியில லீக் பண்ணக்கூடாது. ஓகே. சோ நம்மளுக்கு வந்து எந்த கம்பெனியை பத்தின நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ பத்தின எந்த மாதிரியான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஒரு அந்த கம்பெனியோட எம்ப்ளாயியா நம்ம என்ன பண்ணணும், அந்த சீக்ரெட்டை வந்து பாதுகாக்கணும். அதை வெளியாக்க கூடாது. எஸ், அதை நம்ம வந்து லீக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கம்ஸ் தி லாயல்டி. சோ அந்த கான்பிடென்ஷியாலிட்டி நம்ம கிட்ட இருக்குனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வரும், லாயல்டி. ஓகேயா? நம்மளுடைய வேலை பார்க்குற இடத்துக்கு நம்ம துரோகம் பண்ணாம இருக்கணும், லாயல்டி. ஓகேயா? So maintaining cordial relation with the colleagues and client. So நம்ம கூட ஒர்க் பண்றவங்கள்ட்டயும் சரி, நம்ம கிட்ட வர கஸ்டமர் கிட்டயும் சரி எப்படி இருக்கணும், கார்டியல் ரிலேஷன் அப்படின்னாக்கா சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு உறவு இருக்கணும். ஓகேயா? லாஸ்ட் கம்ஸ் தி willingness to learn and take on new responsibilities. சோ நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா நான் இந்த வேலை, நான் எனக்கு கொடுத்த வேலையை மட்டும்தான் நான் செய்வேன், நான் எக்ஸ்ட்ரா எதையும் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு ப்ளீஸ் அன்மியூட்மா. டிஸ்டர்பிங் அண்ட் ஆல்சோ டிஸ்டர்பிங் அப்படிங்கறத எனக்கு எக்கோ அடிக்கும், அதனாலதான் சொல்றேன். சோ அடுத்தவங்களுக்கு அதை கேட்க முடியாது, அதனாலதான். ஓகே. சோ willingness to learn and take on new responsibilities அப்படின்னா புது விஷயத்த கத்துக்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஓகே. நான் வந்து இந்த வேலையை மட்டும்தான் செய்வேன், எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் தான் நான் செய்வேன், இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கூட நான் எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டேன், அல்லது புதுசா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. ஓகேயா? அப்படி இருக்கும் அப்படின்னா நம்மள என்ன செஞ்சுக்க முடியாதுன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது. சோ ஒரே இடத்துலதான் நம்ம இருக்கணுமே தவிர நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம க்ரோ ஆகவே முடியாது. ஓகே. சோ புது விஷயத்த கத்துக்கிறதுல எப்போதுமே நம்மளுக்கு இயல்பாவே ஒரு ஆர்வம் இருக்கணும். ஓகேயா? சோ until there's any doubt இந்த 6 and 5.6 plus 5 இந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. No. Okay. Shall I move to the second topic? Need for ethics. The need, I mean, இந்த ethics ஏன் தேவைப்படுது, ஏன் வந்து நம்ம வந்து சரியா இருக்கணும், இந்த ethics எதுக்காக தேவைப்படுது? Now let us find out why it is essential to have good ethics and how they affect our interpersonal relationship and work performance. So interpersonal relationship அப்படின்னா இரண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு உறவு. சரியா? அது நம்மளுடைய இது யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே. நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயே நம்ம ஒர்க் பண்ற நம்மளுடைய மேனேஜரா இருக்கலாம், நம்மளுடைய ஹெட்டா இருக்கலாம், நம்மளுடைய கலீக்ஸா இருக்கலாம். ஓகேயா? வீட்டுல எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த உறவா இருக்கலாம். ஓகே. அண்ட் சிப்லிங்ஸ்க்கு நமக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை. இதான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஓகே. ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு. எனி ஒர்க் சிச்சுவேஷன் எய்தர் அட் ஆஃபீஸ் ஆர் அட் ஹோம் ஹேஸ் 3 மேஜர் காம்பனன்ட். ப்ளீஸ் அண்டர்லைன் ஆர் ப்ளீஸ் நோட் இட் டவுன். 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒர்க், ஒர்க்கர் அண்ட் ஒர்க் பிளேஸ். ஓகே. நான் ஜூம் பண்ணியும் காட்டுறேன், தெரியுதா? இந்த 3, these are the 3 components of the work. That means ethics. ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஒர்க், ஒர்க்கர் அண்ட் ஒர்க் பிளேஸ். சோ வேலை பார்க்கறதுக்குன்னு ஒரு வேலை இருக்கணும் அந்த இடத்துல, அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்கணும், அதை செய்யறதுக்கான இடம் இருக்கணும். ஓகேயா? The work is the actual task to be done. ஓகே. இப்ப ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ், ஐ மீன் கிளையண்ட் ஆர் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே. தட் இஸ் தி ஆக்சுவல் ஒர்க் டு பி டன். செகண்ட் ஒன் ஒர்க்கர். அந்த வேலையை யாரு பாக்குறா? சோ ஆப்வியஸ்லி டாக்டர் வில் பி என்கேஜிங் இன் த ஆக்டிவிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஓகே. சோ தேர்ட் பிளேஸ் அது எங்க நடக்கும்? இட் இஸ் இன் தி ஹாஸ்பிட்டல், எய்தர் ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக். ஓகேயா? சோ இப்ப இந்த 3 இல்ல அப்படின்னா அந்த வேலை நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. இந்த 3 விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த 3 விஷயமும் கண்டிப்பா இருக்கும். The work is the actual task to be done. And the second point is the worker is the person who does the task. அந்த வேலையை யாரு செய்யறா? Okay. And third one is workplace includes the place for doing the task, tools, equipment. அப்ப the workplace வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளேஸ் மட்டும் கிடையாது. சோ அதுக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் லைக் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த கருவின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. ஓகே. சோ அந்த கருவிகள் என்னென்ன திங்ஸ் முக்கியமா தேவைப்படுது? இப்ப டாக்டர்னா ஸ்டெத்தோஸ்கோப் கண்டிப்பா இருக்கணும்ல, டாக்டர்ஸ்னா கண்டிப்பா அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் இருக்கணும்ல.
அதெல்லாம் கொடுத்தாதானே மெடிசன் டேப்லெட்ஸ் இருக்கணும்ல, அதெல்லாம் இருந்தா தானே சரியாகும். சும்மா வந்து ம். நம்மளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி குடுக்குறாங்கன்னா, அத பிரிஸ்கிரிப்ஷன பார்த்தாலே சரியாயிடுமா? ஆப்வியஸ்லி நாட். ஓகே. ம். சோ அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார் தெம். ஓகே. சோ இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிற இடம். ஏன்னா சும்மா வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து டேபிளையும் சேரையும் போட்டு உட்கார்ந்தா அந்த இடத்துல அத கிளினிக்ன்னு சொல்ல முடியாது. ஓகே. சோ அந்த இடத்துல ப்ராப்பர் ஹாஸ்பிட்டலுக்கான எல்லா செட்டப்புமே அந்த இடத்துல இருக்கணும். ஹாஸ்பிட்டல்னா மெயினா உள்ள போனா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? வெயிட் செக் பண்ணுவாங்க, ஹைட் செக் பண்ணுவாங்க, ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. வேற எனி அதர் திங்? பிபி செக் பண்ணுவாங்க. ரைட். இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்கல்ல. இப்ப ஹார்ட் பீட் செக் பண்ணணும்னா அந்த மெஷின் கண்டிப்பா வேணும். நம்மளுடைய விரல்ல வந்து அந்த மெஷின வந்து கிளிப் பண்ணுவாங்க. ரைட். ஹேவிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல மேம். இல்ல. சரி ஒண்ணும் இல்ல. நீங்க ஹாஸ்பிட்டல் எப்பயாச்சும் விசிட் பண்றீங்க அப்படின்னாக்கா, அந்த கையில வந்து நம்ம கிளிப் மாரி ஒண்ணு மாட்டுவாங்க. எஸ் அதுல ஹார்ட் பீட் வந்து நோட் பண்ணுவாங்க. அப்புறம் பிபி பாக்குற மெஷின் தெரியுமா? தெரியும். இல்ல. பார்த்துருக்கேன். அது அந்த மெஷின் இல்லன்னா பிபி கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. முடியுமா? முடியாது. முடியாது. சோ அது தேவை. ஓகேயா? அண்ட் ஆல்சோ வெயிட் மெஷின். வெயிட் பார்க்கணும்னா வெயிட் மெஷின் வேணும். ஓகே. சோ இந்த ம். மாதிரியான எக்யூப்மென்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஓகே. So you will agree that three components are interrelated and dependent on each other. So அப்ப இந்த 3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒர்க்கர் இருக்காங்க, ஒர்க் பிளேஸ் இருக்கு. ஓகேயா? இப்போ ஒரு ஆள் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா என்ன வேலை பார்க்கிறதுன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன யூஸ் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஒரு யூஸ் ஓகேயா? இல்ல. சோ ம். ஒரு யூஸ்மே கிடையாது. எஸ். இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லா எக்யூப்மென்ட்டும் இருக்கு. ஆனா டாக்டர் இல்ல. இது ம். யூஸ் ஆகுமா? ஆகாது. ஆனா இதுல ஆகாது. 3மே வந்து பாத்தீங்கன்னா, இன்டர் ரிலேட்டட். இது 3மே இருந்தா மட்டும் தான் வேலை என்ன செய்யும்? நடக்கும். ஓகே. ம். Okay. Further, you will also agree that the worker is the most important component of any situation, any work situation. அப்ப இந்த 3 விஷயத்துல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு போகுது? To the worker. யார் அந்த வேலையை பார்க்க? Because he or she knows the skill, having the skill. இப்ப டாக்டருக்கு தான் அந்த ஸ்கில் இருக்குது. ஓகே. ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஸ்கில் யாருக்கு இருக்கு? டாக்டருக்கு தான் இருக்குது. டாக்டருக்கு. ஆப்வியஸ்லி he or she has to be the important person in the 3 காம்போனன்ட்ஸ்ல அது அவங்க ஒர்க்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா the important component. This is so because only the worker has the ability to think, analyze, learn and manipulate. So இப்ப பாருங்க, இப்ப வந்து நானே உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ. சோ இப்ப வந்து இப்ப ஒர்க் பிளேஸ் இருக்குது. என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளாஸ் வந்து ஹோம் சயின்ஸ்னு குடுத்தாச்சு. அந்த டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்ப நான் இங்க இல்ல அப்படின்னா அந்த கிளாஸ் நடக்குமா? நடக்காது. நடக்காது. ஏன் அப்டின்னா, நான் இங்க இருந்தேன் அப்டின்னா, அந்த ஆக்சுவலி இந்த வொர்க் பண்ணக்கூடிய நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்டின்னா, இத ரீட் பண்ணி உங்களுக்கு வாட் இஸ் த கன்டென்ட் அப்டிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு நான் அந்த இடத்துல இருப்பேன். ரைட். சோ அப்ப ம். இந்த வொர்க்கரால் இப்ப இதுல ஒரு எக்ஸாம்பிளே குடுக்கணும் அப்டின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு மைண்ட்ல இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆப்ட் எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா, நான் அதையும் இன்க்ளூட் பண்ணிப்பேன். சோ நான் வந்து பிரிப்பேர் பண்ணும்போது எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வேறையா இருக்கும். நான் கிளாஸ்ல சொல்ற எக்ஸாம்பிள் வேறையா இருக்கும். பட் அது என்ன செய்யும்? மேட்ச் ஆகும். ஓகேயா? சோ அப்ப அந்த இடத்துல எந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணுனா, அந்த இடத்துல நம்ம சரியான அந்த வொர்க்க நம்ம குடுக்க முடியுமோ, அத வந்து என்ன செய்யும்? அது வொர்க்கரால மட்டும் தான் குடுக்க முடியும். ஓகேயா? சோ தட் இஸ் கால்ட் லைக் திங்க், அனலைஸ், லேர்ன் அண்ட் மேனிபுலேட். இப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன்? இந்த லெசன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? நீங்க நெக்ஸ்ட் வந்து இத படிச்சுட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன். அல்லது இத படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதெல்லாம் யார் சொல்லுவா? ஒரு வொர்க்கர். அந்த இடத்துல அந்த வேலைய பார்க்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும்? அத கேட்க முடியும். A worker can acquire the art of effective management of the workplace, himself or herself and other workers. A worker can also be disloyal, lazy, a bad manager of the workplace and thus ruin the business. அதே ஒர்க்கர் வந்து எப்படி இருக்காங்க? டிஸ்லாயல். உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேயா? சோ அவங்க இடத்துல உண்மை இல்ல. ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க. அவங்க அந்த வொர்க்க வந்து என்ன செய்யல? ஒரு இந்த வொர்க்குக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கல. அப்போ இந்த கிளாஸ் நல்லா போகுமா? இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா நடக்குமா? ஒரு ஒரு அலட்சியமான, ஒரு லேசியான ஒரு டாக்டர் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா நடக்குமா? கண்டிப்பா ரன் நடக்கும். ஆகாது. ஓகேயா? ஓகே. டு யூ ரீகால் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ராமு அண்ட் ஹரி கிவன் இன் தி பிகினிங் ஆஃப் தி லெசன்? எஸ். இததான் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம். ஒரு பிசினஸ் வந்து நல்லா போகாம இருக்கிறதுக்கு அந்த ஒர்க்கரும் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு காரணமா இருந்திருக்காங்க. அவர்தான் முக்கியமான காரணமே ஆக்சுவலி. Thus, for the successful achievement of our goals and objective, efficient utilization of our resources to maintain a discipline at home and at work. ஓகே. சோ இப்ப இத நல்லபடியா கொண்டு போணும் அப்டின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா, நல்லபடியா யூஸ் பண்ணணும். இப்ப இந்த கிளாஸ் கூட பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றோம். இது ஒரு ரிசோர்ஸ். ஓகேயா? ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு ரிசோர்ஸ் நமக்கு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஓகேயா? இருந்துச்சு. பட் ரொம்ப அதிகமான லெவல்ல யூஸ் பண்ணப்படல. ஓகே. பட் இன்னைக்கு இந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம எவ்வளவு அழகா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எத்தன விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இந்த மீடியாவ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் வி ஆர் யூசிங் திஸ் ரிசோர்ஸ். ஓகே.
these work ethics help us to do the task the best of our ability in a fair, just and impartial way. ஸோ நம்ம கிட்ட நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சில பயனுள்ள விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கான பலன் நம்ம முழுசா அடையலாம். ஓகே, தே என்கரேஜ் us to develop and maintain a cordial work environment where all the people can enjoy each other's support and confidence. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகேயா, நீங்களும் ரெகுலரா கிளாஸ்க்கு வரீங்க, நானும் உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் வரேன். நமக்கு வந்து நான் கரெக்டா வந்து என்ன பண்றோம், நம்ம கண்டென்ட் படிச்சு அதுல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அவுட் சைட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப நல்லா போணுச்சு அப்படின்னாக்கா இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்ய முடியும், ரொம்ப ஸ்மூத்தா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் கான்பிடன்ஸோட நம்மளால முடிக்க முடியும். ஓகேயா, பை திஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கெட்டிங் ஓவர். So what is the activity given for you? Visit any workplace like an office or shop, police station, etc. and make a note of 4 ethical and unethical practices followed. இப்ப நீங்க விசிட் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, when you come to the next class, லைக் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ ஒரு ஆஃபீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஷாப்பா இருக்கட்டும், இல்ல போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதோ ஒரு இடம். ஓகேயா, நான் சொன்ன மாதிரி கிளினிக்கா கூட இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் நீங்க கூட எடுத்துக்கலாம். பட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நான் நிறைய ஹாஸ்பிட்டல் பத்தி நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஓகேயா, வேற வேற இடத்த நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. சோ அங்க வந்து எத்திக்கல் விஷயம் என்ன நடக்கும், நான் எத்திக்கல் விஷயம் என்ன நடக்கும், ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு வாங்க. ஓகேயா, ஓகே. சோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், ethical problems in family and at work. So இப்ப நம்ம பார்க்க போறது, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், what are the ethics to be followed, ஒரு 11 பாயிண்ட்ஸ் நம்ம எத்திக்ஸ் பார்த்தோமா. சோ இப்ப வந்து அதே ஆப்போசிட்டா நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகேயா, சோ இந்த எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் நெகட்டிவா நம்ம பார்க்க போகும்போது the first பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா are irregular and lack punctuality. That is, so far we have learned about work ethics and their importance. Now let us discuss some of the ethical problems commonly faced by us when we visit any workplace. Okay, so ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவா பாக்குற ஒரு நெகட்டிவான லைக் எத்திக்கலா இல்லாத எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, சோ உண்மையா இல்லாம அல்லது ரெகுலரா இல்லாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஆர் irregular and lack punctuality. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நீங்க கிளாஸ்க்கு வரீங்க அல்லது ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா கண்டினியூஸா லீவ் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டினியூட்டி இருக்காது. நான் பிகினிங் ஆஃப் த லெசன்லயே சொன்னேன். உங்களுக்கு அடுத்த நாள் கிளாஸ் அந்த கிளாஸ் புரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியாது இல்லையா, புரியாது. உங்களுக்கு என்ன ஏன்னா நீங்க ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் என்ன ஆகும், அடுத்த நாள் பிளாங்கா தான் இருப்பீங்க. அட்லீஸ்ட் ஃபார் 5 to 10 minutes எப்படி இருக்கும், பிளாங்கா தான் இருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். ஓகே, அண்ட் லேக் ஆஃப் பங்க்சுவாலிட்டி. சோ டைமுக்கு வராம லேட்டா வருது, லேட்டா வந்தாலும் the சேம் ப்ராப்ளம் தான். ஓகே, irregularity and lack of punctuality are problems which you encounter frequently in any work situation. எந்த நீங்க ஒர்க்கை நீங்க எடுத்தாலும் சரி, நம்ம வீட்லயும் சரி, நம்ம வீட்ல ஒரு ஆள் வந்து வர வேண்டிய நேரத்துக்கு வரலன்னா நமக்கு டென்ஷன் ஆகும். ஓகேயா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, லைக் வீட்ல ஒருத்தவங்க வேலை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க சரியான டைமுக்கு வரல அப்படின்னா என்ன ஆகும், ஒரு டென்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் I'll give one of my example. இப்போ நான் சேம் we are having ஆஃப்லைன் கிளாஸஸ் here. ஓகேயா, உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், 10 மணிக்கு முன்னாடி the teacher will be there. We will wait. ஓகேயா, 10 வரைக்கும் பார்ப்போம், 10:15 வரைக்கும் பார்ப்போம், 10:20 வரைக்கும் பார்ப்போம். ஓகேயா, so there will be some people who are regularly coming late to the class இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் லேட்டா தான் வருவாங்க. இப்ப ஸ்கூல்ல இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லேட் கமர்ஸ்னு ஒரு குரூப் வந்து எப்போதுமே நின்னுட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ஸ்ல இருப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, டெய்லி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட் கமர்ஸ் நிப்பாங்க அந்த இடத்துல. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, பட் இஃப் வி ஆர் இன் தட் லிஸ்ட், நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கோம்னாக்கா நம்ம என்ன செய்யணும், வி ஹவ் டு ட்ரை டு சார்ட் அவுட் த ரீசன் அண்ட் ஃபைண்ட். அதை வந்து நம்ம என்ன ப்ராப்ளமோ அதை சார்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ண நம்ம பார்க்கணும். ஓகே, பிகாஸ் நம்ம ரெகுலரா லேட்டா வரோம் அப்படின்னா நம்ம மேல என்ன ஒரு ரிமார்க் வந்துரும், இவங்க சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்களே, இவங்க வந்து சொன்ன டைமுக்கு செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிற ரிமார்க் நம்ம மேல வருமா வராதா? நம்ம மேல ஒரு எத்திக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மேல இப்போ பதிவாகுது. ஓகே, லுக் அரவுண்ட் யுவர் செல்ஃப் and you may come across people who get up late in the morning and unable to send their children to school on time. நம்ம நிறைய வீட்ல இன்னைக்கு இந்த சினாரியோ நம்ம பாக்குறோம். காலையில மதர்ஸ் வந்து லேட்டா எழுந்திரிச்சு என்ன பண்றாங்க, பிள்ளைங்களை கரெக்டான டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இட் இஸ் ஹேப்பனிங் ஆர் நாட்?
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரியான வந்து ஃபுட் செஞ்சு அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா லேட்டா எந்திரிக்கிறதுனால சரியான ஃபுட் வந்து அவங்களுடைய கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்க முடியல. அண்ட் ஆல்சோ சரியான முறையில அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி அல்லது வந்து சரியா வந்து ஸ்கூலுக்கு எப்படி ப்ராப்பரா போகணுமோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ ஐ மீன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் குடுக்காம என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒண்ணு சரி பண்ணி அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. சோ அந்த மாதிரி நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? சோ தே மே ஆல்சோ நாட் பி ஏபிள் டு புரொவைட் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் அ ப்ராப்பர் மீல் அண்ட் ஹேவ் டிஸ்ஆர்கனைஸ்டு ஹோம். சோ இப்படிப்பட்ட ஒரு லேட்டா எந்திரிக்கக்கூடிய ஒரு மதர் அப்படின்னு இருக்காங்கன்னா, அல்லது லேட்டா வந்து நான் டைமுக்கு ஒர்க்க செய்யாத பெர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்கன்னா, சரியான முறையில ஏன்னா இந்த இடத்துல வந்து இது இன்டைரக்ட்டா ஒரு மதர்ஸ் அப்படின்னு குறிக்கிறதுனால நான் சொல்றேன். ஐ மீன் தோஸ் ஹூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தி ஃபேமிலி. ஸோ சரியான மீல் ஐ மீன் சாப்பாடு கரெக்டான டைம்க்கு அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ சரியான டைம்ல பாத்துக்க முடியாது. லைக் அவங்களுக்கு தேவையான விஷயத்த செய்ய முடியாது. வீடு வந்து பாத்தீங்கன்னா அலங்கோலமா இருக்கும். சரியா எல்லாம் கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க, துணி மடிக்காம வச்சிருப்பாங்க, அல்லது ஜாமான் கழுவாம வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா செஞ்சோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்களோ, இல்ல நம்ம வீட்டுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்ல. நம்ம வீட நம்ம ஆர்கனைஸ்டா இருக்கிறத பார்த்தா தானே நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும். am I ரைட் ஆர் ராங்? சோ அப்ப ரைட். புரியுதா நம்மளுக்கு எத்திக்ஸ் எவ்வளவு முக்கியம்னு புரியுதா அப்போ? புரியுது Such புரியுது people மேம். frequently absent themselves from work. Others like to இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் எக்செப்ஷனல். ஓகே. என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படி இருக்குப்பா, லேட்டா இருக்கு அப்படின்னாக்கா, மேபி தே வில் பி ஹேவிங் சம் பர்சனல் இஷ்யூஸ் ஆர் சிக்னஸ். ஓகே. பட் ரெகுலரா இப்படிதான் இருக்காங்க. ரெகுலரா லேட்டா தான் எந்திரிப்பாங்க. ரெகுலரா பிள்ளைங்க லேட்டா தான் ஸ்கூல் அனுப்புவாங்க. ஒழுங்கான சமையல் செஞ்சு குடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா வந்து அவங்களுக்கு மார்னிங் ஃபுட் குடுக்க மாட்டாங்கன்னா, இது டெய்லி வந்துச்சு அப்படின்னாக்கா, தே வில் ஃபேஸ் அ ப்ராப்ளம் இன் த ஃபியூச்சர். ஓகே. சோ அவங்களுடைய கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க? அந்த ரோல் மாடலா எடுப்பாங்க. ரைட் ஆர் ராங்? ரைட். ஓகே. ரைட். சம் வொர்க்கர்ஸ் ஆர் நெவர் ஃபவுண்ட் அட் தேர் சீட் டியூரிங் வொர்க்கிங் ஹவர்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் தான். டாக்டர்ஸ் வந்து சரியா டைமுக்கு வராதத நான் சொல்லியிருந்தேன். சோ சரியான டைமுக்கு அந்த அந்த சீட்ல நம்ம இல்ல அப்படின்னாக்கா, அது ஒரு ரிமார்க். ஓகே. And some worker are never found, they say, during working hours. You may have witnessed the inconvenience caused to the public wanting to pay bills when counter clerks are either late or not found in their seat in banks, post office, and telephone and electricity offices. The irresponsible behavior of such people spoils the discipline of the work environment. Such bad example causes inconvenience to the public and lower the image of the organization. So அப்ப அந்த ஒர்க்கர் பண்ற லேட்டா வராரு அப்படிங்கிறதுனால அது அவருக்கு மட்டும் தான் ப்ராப்ளமான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல அவங்க இருக்காங்க. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல இருக்காங்கன்னா, இப்ப நம்ம வந்து பேங்க்குக்கு போறோம், அல்லது வந்து போஸ்ட் ஆபீஸ் போறோம். இல்ல வந்து டெலிஃபோன் பில் ஏதோ ஒண்ணு கட்ட போறோம். ஓகே பில் கட்ட போறோம், எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட போறோம். அப்ப அந்த இடத்துல அந்த ஒர்க்கர் அந்த இடத்துல இருந்தா மட்டும் தானே நம்ம சரியான நமக்கு டைம் வந்து முடியும். அந்த வேலை எஸ் மேம். முடியும். முடியுமா? முடியாதா? அந்த இடத்துல எஸ். இல்ல அப்டின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும். என்ன இவங்க இன்னும் வரல? ஏன்னா நம்மளுக்கு இது தவிர்த்து அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும். நம்ம அடுத்த வேலை இதனால என்ன செய்யுது? பாதிக்கப்படுது. ரைட்டா? சோ அப்ப யாரோ பண்ற தப்புனால நம்மளுடைய ஒர்க் என்ன ஆகுது இந்த இடத்துல? பாதிக்கப்படுது. சோ அவங்க மேல ஒரு பேட் ரிமார்க் வருது. சோ இத வந்து இப்ப நம்ம இத விரும்புவோமா ஆக்சுவலி? நம்ம மேல ஒருத்தவங்க பேட் ரிமார்க் குடுப்பாங்க. நமக்கு இது விரும்புவோமா? பிடிக்குமா நம்மளுக்கு இது? இத முடிஞ்ச பிடிக்காது. அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? சோ தட் இஸ் கால்ட் லைக் இது அப்படியே ஆப்போசிட் நான் சொல்றேன். ரெகுலாரிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி. இந்த ரெகுலாரிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி நம்ம கிட்ட எப்போதுமே இருக்கணும். ஓகே. So next comes the rude and impolite behavior. Sometimes, sometimes certain family members are in the habit of being rude and aggressive. Actually, இந்த பிக்சர் கொஞ்சம் கிளியரா இல்ல. அது ஒண்ணும் இல்ல. ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய வந்து திட்டுற மாதிரி ஒரு இமேஜ் தான் அது. ஓகேயா? ம். So are in habit of being rude and aggressive. Rude and aggressive both will give a similar meaning. So கடுகடுன்னு இருக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஹேவியர். எப்ப பார்த்தாலும் கோவமா பேசுறது. ஓகே. சோ ஒரு பொலைட்டா பேசாம இருக்கிறது. ஓகே. Not only does this destroy the peaceful atmosphere at home, but also create a bad name for the family. சோ இது நம்மளுக்கு 2 வகையில பாதிக்கப்படுது. ஒண்ணு என்னன்னா, வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து வீட்ல வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல் என்வாயர்ன்மென்ட் ஸ்பாயில்ட். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி மேல ஒரு பிளாக் மார்க் வந்துரும். என்னது? இவங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க? இவங்க சாஃப்ட்டாவே பேச மாட்டாங்க. இவங்க நார்மலாவே பேச மாட்டாங்க. இவங்க ரூடா தான் பேசுவாங்க. கடுகடுன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துரும். ரைட்? ஹவ் வுட் யூ ரீகிரியேட் ஓகே. How would you react when a clerk at an office counter does not listen to your request carefully, telling you that he is busy and ask you to come later? So நம்ம ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆபீஸ்க்கு போறோம்.
So அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய queries வந்து அவங்க கேட்கல. ஓகே, நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. So இது நம்மளுக்கு என்ன தோணும்? ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான். ஓகேயா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம், எப்ப போனாலும் அந்த ஆபீஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேர் கொடுப்போமா மாட்டோமா? Yes, ஒரு correct. தடவை நடந்தாலே போதுமானது. ஒரு தடவை நடந்தாலே போதுமானது. ஓகே. வுட் யூ லைக் டு அசோசியேட் வித் a colleague of your in your office who refuses to do her part of work, talks rudely, misbehaves. இந்த இடத்துல நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ரூடா பேசுறாங்க, ஐ மீன் ரொம்ப கடுகடுன்னு பேசுறாங்க, நம்ம ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம அந்த இடத்துல நம்ம மேல உள்ள ஃபால்ட் எதுவுமே இருக்காது ஆக்சுவலி. ஓகேயா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணேன்? அவங்க ஏன் வந்து என்கிட்ட அப்படி பேசுறாங்க? நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு வேலை நடக்கணும்னு அந்த இடத்துல நம்ம போறோம். ஆனா அந்த இடத்துல அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தோணும்? அவங்க மேல தான் ஒரு பேட் ரிமார்க் நமக்கு வரும். ஓகேயா? So rude and impolite behavior of staff can be quite disturbing and embarrassing often for an organization. So நம்மளுக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட் இருக்கா? நம்முடைய கொலீக்ஸ் வந்து நம்ம கிட்ட சரியா பேசல, நமக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங் குடுக்கும். அண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம ஒர்க் பண்ற இடத்துக்கு மேலயும் ஒரு நல்ல தாட் வராது. ஓகேயா? So next comes the inadequate knowledge and skill, wastage of resources. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த inadequate knowledge and skill அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். So inadequate knowledge. So இந்த வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான டேலண்ட் ஆர் ஸ்கில் நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறது. So let me give you an example. Many people project that they have a special skills and knowledge to impress others and enhance their job prospects. Suppose you have to access to a computer but do not know how to operate it. Yet you insist on operating it. Who would be responsible if it gets spoiled? So ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு நம்ம உட்கார்றோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல்ல நம்மளுடைய ரெஸ்யூம்ல நம்ம என்ன கொடுத்திருப்போம்? எக்ஸ்பர்ட் இன் ஆப்பரேட்டிங் கம்ப்யூட்டர். அப்படி அதை பார்த்துட்டு தான் நம்மள என்ன பண்ணுவாங்க? ஹையர் பண்ணுவாங்க அந்த வேலைக்கு. ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிள் இப்ப டீச்சரே எடுத்துக்கோங்களேன். இப்ப டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க? நான் வந்து மேத்ஸ்ல நல்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஓகேயா? Okay. பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள ஹையர் பண்றாங்க. பட் அவங்க சரியா வந்து மேத்ஸ் வந்து எடுக்கல. ஓகே. அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன மிஸ் ஆகுது? ஸ்கில். ஒன்லி மேபி அவங்கள்ட்ட குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட என்ன இல்ல? அந்த திறமை இல்ல. Yes. ஓகேயா? சில பேர் இது வந்து பிராக்டிக்கல் லைஃப் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர், நிறைய பேர்னு சொல்ல வேணாம், ஒரு சில பேர் வந்து தன்னுடைய ரெஸ்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடுறதுக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்றாங்க இல்லையா? அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து வந்து பொய் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து ட்ரைனிங் அல்லது டெமோக்கு அப்புறம் தான் ஹையர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க டெமோ பண்றாங்க, ட்ரைனிங் குடுக்குறாங்கன்னா, அப்ப தெரிஞ்சு போயிடும் அந்த ஸ்கில் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். யார் வந்து வேலைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இல்ல அப்படின்னா சில இடங்கள்ல வந்து டெமோ பார்க்காம வந்து என்ன செய்வாங்க? வேலைக்கு வந்து ஆள் எடுத்துருவாங்க. அப்போ இது வந்து எங்க இது அஃபெக்ட் ஆகும்? சோ அத பத்தின நாலேஜே இல்லாத ஒரு பர்சன் அந்த இடத்துல போய் உட்கார வச்சு, இப்ப டாக்டரே இல்லாத இடத்துல டாக்டர் பட்டமே வாங்காத ஒருத்தவங்கள டாக்டர் சீட்ல உட்கார வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாராச்சும் வருவாங்களா அவங்க டாக்டர் இல்லைன்னு தெரிஞ்சா? வரமாட்டாங்க. இன்கேஸ் அப்படியே வந்தாலும் யாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படும்? ஒருவேளை ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரீமா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க? சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, ஏன்னா நம்ம பண்ற ஒரு தப்பு நம்மளோட போயிட போறது கிடையாது. இட் வில் அஃபெக்ட் அதர் பர்சன் ஆல்சோ. ஓகேயா? சோ நம்மளுக்கு ஒரு ஸ்கில் தெரியலன்னா உண்மையா தெரியலன்னு ஒத்துக்கணும். ஓகே, இல்ல எனக்கு அந்த வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக போய் சொல்றது அல்லது அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக போய் சொல்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அது முக்கியமா ஒர்க் பண்ற இடத்துல நம்ம காட்டக்கூடாது. ஓகே. மெனி பீப்புள் கிளைம் டு பி குவாலிஃபைட் டாக்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் ஃபார் இல்னஸ் about which they are not knowing, which they know nothing. As a result, they can endanger a patient's life. So டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது வந்து ப்ராப்பரா படிக்கல அல்லது வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ரைட்? சோ இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லயும் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதை மெயினா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஃபியூச்சர். ரைட்? ஏன்னா ஒரு பேஷண்ட்டுடைய லைஃப் டேஞ்சர். ஓகே, சோ அவங்க லைஃப் வந்து இருக்கிறதும் போகிற லைக் அது வந்து ஒர்ஸ்ட் ஆகுறதும்
நல்லா இருக்கிறதும் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய டாக்டருடைய ஸ்கில்ல பொறுத்து இருக்குது. ஓகேயா? அண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாலேஜே இல்லாம ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. தட் வில் ஸ்பாயில் த ஃபியூச்சர் ஆஃப் த students who Children. are studying there. Yes. Often people claim to be electrician without any knowledge about electricity or machines and cause heavy losses. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணால பாப்பாங்க. ஓகேயா? அடுத்தவங்க வேலை பாக்குறத கண்ணால பாத்துட்டு அதை வச்சு என்ன செய்வாங்க? ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு அதுல ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம அது உள்ள என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. Knowing your job is very important. One should not only be skilled at one's job but also be ready to learn more about it and update one's knowledge and skills from time to time. So நம்ம அப்பப்போ நம்ம அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம என்ன செஞ்சுக்கணும்? டைம் டு டைம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். Inadequate knowledge about nutrition, home appliances, medicines and cleaning agents can sometimes cause serious mishaps at home. சோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் பத்தின எந்த நாலேஜும் நம்ம கிட்ட இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பொருள் எல்லாம் வந்து சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி வி ஆர் நாட் எலக்ட்ரிஷியன், பட் என்ன பண்ணுவோம்? லைக் சின்னதா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். எஸ். அதே மாதிரி வந்து மெடிசன் யூஸ் பண்றது லைக் சும்மா பாராசிட்டமால், டோலோ 650 அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள் ஒரு பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன என்ன பண்றது? எதுக்கு எடுத்தாலும் ஒரே மருந்தே யூஸ் பண்றது. தலைவலிக்குதா டோலோ 650 போடுங்க, ஜரமா இருக்கா பாராசிட்டமால் போடுங்க. அதே மாதிரி இது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேரண்ட்ஸ் இதை பண்றதை நான் பார்த்தேன். லைக் யங் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஒரு ஃபீவரோ இல்ல கோல்டோ ஏதோ ஒண்ணு. ஓகேயா? சோ அவங்க டாக்டர்கிட்ட காமிக்கும் போது பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து எழுதி இப்போ உள்ள டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நீட்டா எழுதுறாங்க. முன்னாடி உள்ள டாக்டர்ஸ் தான் வந்து கிறுக்கி எழுதுவாங்க. ஒண்ணும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்போ உள்ளவங்க எல்லாம் நீட்டா எழுதுறாங்க. ஓகேயா? சோ நம்மளுக்கு என்ன சிறப்பு எழுதுறாங்க நமக்கு பேர் தெரியுது. இன்கேஸ் அவங்க கிறுக்கி கிறுக்கி எழுதினாலும் நம்ம மெடிசன் வந்து பார்மசில வாங்கும் போது எந்தக்கு எந்த மெடிசன் வாங்குறோங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது அதே டேப்லெட் என்ன அல்லது அதே மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்ப நிறைய பேரண்ட்ஸ் இந்த விஷயம் பண்றாங்க. பட் அது சேஃபா என்ன அப்படின்னாக்கா சேஃப் கிடையாது ஆக்சுவலி. ஓகேயா? ஏன்னா நம்ம வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, நம்ம பீடியாட்ரிஷியன் கிடையாது. ஓகே, அப்ப எப்படி நம்ம வந்து ஏன்னா டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் டு ஏஜ் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ஓகே, ஒரு வயசுக்கு ஒரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மெடிசின்ஸ் வந்து மாறும், அந்த சிரப் வந்து மாறும். ஓகேயா? சோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து அதே வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. இட் மே காஸ் சீரியஸ் டேஞ்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மே get an electric shock while handling a plug with exposed wiring if you are not aware of the potential hazard of doing such a task. So again same example தான் வருது. சோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? லைக் கண்ணால பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கண்ணால பார்த்த ஒரு நாலேஜ் வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னாக்கா நம்ம வந்து அதை செய்யக்கூடாது. ஓகே, so this is called inadequate knowledge and skills. So we'll continue in the next class. Okay, give me some time. உங்களுக்கு வந்து இப்போ கஹூட் குவிஸ் இருக்குது. ஓகேயா? வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சார் கிட்ட கேட்டுட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க.